அரக்குமாளிகை அமைத்து பாண்டவர்களை தங்க சொல்லி அனுப்புகிறான் திருதராஷ்டிரன். பாண்டவர்களை அழிக்கதான் இந்த திட்டமென்று விதுரன் சொன்னதால் பிழைத்து கொண்டு மறைந்து வாழ்ந்தார்கள். ஒரு வருடமாக பாண்டவர்களைப் பற்றி தகவல் ஏதும் வராததால் அப்பாவிடம் சென்று என்னை அரசனாக்க வேண்டுமென்று கேட்க செய்கிறேன் என்றார் திருதராஷ்டிரர். இந்த சமயம் பலராமன் உள்ளே வர கதிகலங்கி போனார்கள் சகுனியும் துரியோதனனும். மன்னா, நீதி வேண்டுமென்று பலராமன் கேட்டார். கண்ணன் என்னை அனுப்பினான். எனக்கு 2 மாணவர்கள், பகாசுரனும் துரியோதனனும். பகாசுரன் இறந்துவிட்டான், நான் கொல்லவில்லை, நீ கொன்றாயா என்று கேட்க சத்தியமாக இல்லை என்றான் துரியோதனன். பீமன் இறந்துவிட்டான், நாம் 2 பேரும் இல்லை என்றால் பீமனால் மட்டும்தான் கொல்ல முடியும் என்று சொல்ல பாண்டவர்கள் உயிரோடிருக்கிறார்கள் என்று புரிகிறது என்றார் விதுரர். பீமன் உயிரோடிருக்கிறானென்றால் பாண்டவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆகையால் தர்மனுக்கா துரியோதனனுக்கா ஆட்சி என்பதை இப்போது முடிவெடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருதராஷ்டிரர் உள்ளே போய்விட்டார். கண்ணனின் சாணகேத்தனம் இது என்று கண்ணனை பழித்தார்கள் சகுனியும் துரியோதனனும். நாட்டை ஆள வேண்டிய யோகம் ஒரு வினாடியில் நழுவிப்போனது.